இப்போ ஊரில் என் பையன் குடிச்சு நடு ரோட்டில் படுத்து கிடக்காங்க, கண்ணு முன்னாடியே தலைமுறை சீரழியுதுன்னு தாய்மார்கள் கதறதை பார்க்குறோம். பெண் பிள்ளைகள் வெளியில் போனால் உத்தரவாதம் இல்லை, அவர்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லைன்னு தாய்மார்கள் கதறாங்க. வேலை வாய்ப்பு இல்லைன்னு இளைஞர்கள் கதறாங்க. இன்னைக்கு 258 பக்கம் இடி கொடுத்த அறிக்கை KN நேரு அவர்கள் அவரோட என்டையர் நெட்வொர்க்கை பற்றி கேஸ் போட்டிருக்காங்க. 5 லட்சம் வேலை வாய்ப்பை தரும் அரசு நிறுவனங்களை வேலை காலியிடங்களை நிரப்புவோன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு 35 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வந்து லஞ்சம் வாங்கி மாணவர்களோட எதிர்கால கனவுல ஆசிடை ஊற்றின ஆட்சி. இது திராவிட மாடல், திராவக மாடல் ஆட்சியாக இருந்திருக்கு. இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனைலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாடை வந்து போதை மாநிலமாக, இந்தியாவின் போதை மாநிலமாக மாற்றின வரலாறு இந்த ஆட்சியில் தான் இருந்திருக்கு. இப்போ ஒன்று கேட்டிங்க, ஏன் திமுக ஆட்சி வரணும், எல்லாரும் அதிகாரத்தை கைப்பற்றதான் ஆசைப்படுவாங்க, ஏன் திமுக அதுக்கு ஆசைப்படுதுன்னு ஒரு காரணம் சொல்லுங்கள். நீங்கள் அந்த காரணம் நான் சொல்கிறேன். எப்படியாச்சும் அந்த கோல்மால்புர குடும்பத்திலேருந்து மகனை எப்படியாச்சும் அரியணை ஏற்றணும். இந்த ஒரு இதை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் கிடையாது, வேறு எந்த யோசனையும் கிடையாது. யார் வளமாக இருந்திருக்காங்கன்னா குடும்பம் வளமாக இருந்திருக்கு. என்ன குடும்பம்? அந்த கோல்மால்புர குடும்பம் வளமாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டை கொண்டு போய் தள்ளி விட்டாச்சு இருட்டில். இதுதான் நடந்திருக்கு.